வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதையும் மீறி செயல்பட்டு ஒரு குடும்ப அரசியலாக ஒரு குடும்ப கட்சியாக பாமகவை கொண்டு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகளுக்கு சிக்கி தவித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறியபடி இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே மனசுக்குள்ள ஒரு சங்கடமாக தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு மூத்தோர் சான்றோர் ஒரு நேரத்தில் சமூக போராளி அப்படின்னா அது ராமதாஸ் தான். அப்படியெல்லாம் இருந்தவர் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். நிருபர்களுக்கு முன்னால. காரணம் என்ன? குடும்ப அரசியல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒரு தொண்டன் ஏதாவது அவரை ஏதாவது திட்டினானா, இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஏதாவது போர்க்கொடி தூக்கினார்களா? அதெல்லாம் கிடையாது. பாமக இரண்டாக உடைப்பேன், எனக்கு தகுந்த பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொண்டன் செயல்பட்டானா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறு, பேரனுக்கும் தாத்தாவுக்கும் பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் தாத்தாவுக்கும் பேரனுக்கும், மற்றபடி குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பலவிதமான குழப்பத்தின் வெளிப்பாடு. அதற்கு காரணம் கட்சி இல்லை, இவர் ஏற்படுத்திய பலவிதமான பொறுப்புகள், பதவிகள். காரணம் தொண்டர்களை மதிக்காததும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தொண்டர்களை மதித்து பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் முக்கியமான பொறுப்புகளை கொடுக்க மறுத்து விட்டார், அல்லது மறந்து விட்டார்னு கூட சொல்லலாம். மறந்து விட்டார் என்பதை விட மறுத்து விட்டார். ஜி.கே. மணி அற்புதமாக இருந்தார். அவரை தூக்கி கௌரவ தலைவராக போட்டு அன்புமணியை போட்டார் பொதுக்குழுவை கூட்டி. இன்னைக்கு தனக்குத்தானே செய்வினை வைத்துக் கொண்டதாக இன்னைக்கு ராமதாஸ் கதறி துடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேட்டியை படித்தோம்னா நமக்கே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. மகனை வச்சார். ஒரு சொத்துக்கு, ஒரு அடிக்க முடியாத சொத்து, அடிக்க கூடிய சொத்து எதாக இருந்தாலுமே சரி, அப்ப யாருக்கு எழுதி வைப்பான்? பிள்ளைக்கு தான் எழுதி வைப்பாரு. அது மாதிரி தனக்கு பின்னால் தன் கட்சியை நிர்வகிக்கக்கூடிய அன்புமணிக்குத்தான் வர வேண்டும் என்ற அந்த சுயநலத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு ராமதாஸை கதறி அழுக வைத்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸை பொதுக்குழு கூட்டி பண்ணாரு. அப்புறம் அதுக்கு பின்னால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்பா பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னதுக்கு அதெல்லாம் கிடையாது, என் மேலே 2 கேஸ் இருக்கு, மற்றபடி ராஜ்யசபா சீட்டு, மற்ற சோன்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்வீட் பாக்ஸு, மற்ற அமௌண்ட்டு, இதுக்கெல்லாம் பாஜக தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி சப்ஜெக்ட் பண்ணிட்டு கட்டாயமாக பாஜகவுக்கு தான் நீங்கள் ஓகே கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் அதிமுகவுக்கு தலையாட்டி விட்டு கொண்டிருந்த ராமதாஸ் கூட்டணிக்காக உடனே ஒரே நைட்டில் பாஜகவுக்கு தாவினார். என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவரே சொல்றார். அன்னைக்கு அன்புமணி சொன்னாரு, அப்புறம் அவரு முடிவுக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராமதாஸ் சொன்னார். அன்னைக்கு ராமதாஸ் சொன்னது அன்று சொன்னது இன்னைக்கு அவர் சொன்னதே பொய் என்று தெரிகிறது. இன்னைக்கு அன்புமணியை சொல்றார். அன்புமணி மூச்சு விடாமல் பொய் பேசுபவர் அப்படின்னு ராமதாஸ் சொல்றார். அதாவது அன்னைக்கு நடந்த என்ன கூத்து அப்படின்னா, சௌமியாவும், அதாவது அன்புமணியும் அவர் மனைவி சௌமியாவும் குடும்பத்தோட காலில் விழுந்திருக்கிறாங்க. ராமதாஸ் சொல்றார், பக்கத்தில் யார் என்று பார்க்கல, கதறினார்கள், அதனால நான் ஒப்புக்கொண்டேன் போட்டு சொல்றார். காரணம் என்னன்னா, சௌமியாவுக்கு அடுத்ததா பெண்களை அப்படியே உள்ள நுழைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிலைப்பாடு, ஒரு ஏற்பாடு, அன்புமணியுடைய ஏற்பாடு. அதன் அடிப்படையில் பயங்கரமான ஒரு தோல்வி தர்மபுரியில். அங்கீகாரமே ரத்து ஆகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாமக இருக்குது அப்படின்னா அதுக்கு அன்புமணி தான் காரணம். இப்படி இன்னைக்கு ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறார்.
அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள். வல்லத்தகடா மார்பிள பாஞ்சிருச்சு, மூச்சு விடாம போய் பேசுபவர், தலைமை பண்பு இல்லாதவர், பாஜக கூட்டணிக்காக மனைவியின் கால் கூட்டிட்டு வந்து என் காலில் விழுந்தார்கள். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். என்ன பொதுவாக பாமக இது எப்படி வந்தது ஆரம்பம் அப்படின்னா, பாமகவினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு நடந்தவுடனே தன்னுடைய பேரன் முகுந்தனை வந்து இளைஞர் அணி தலைவராக அறிவிக்கிறார். அது வந்து அன்புமணிக்கு பிடிக்கவில்லை. மைக்கை வந்து மேடையிலே தூக்கி எறிஞ்சு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறார். அப்புறம் வந்து காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அதைத்தான் ராமதாஸ் சொல்கிறார். காலை ஆட்டி முன்னாலே உட்காந்துருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், இந்த கட்சியோட நிறுவனர் யார்? நானா நீங்கள்? முடிஞ்சா பாரு, என்னோட கட்சியை விட்டு வெளியே போயிடுச்சு சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து இந்த சித்திரை திருவிழா மற்ற ஷோன்ஸோ எல்லாம் போய் முடிஞ்சதுக்கு பின்னால் என் பலத்தை நான் நிரூபிக்க வேண்டும் சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர் மற்றபடி மகளிர் இளைஞர் அணி நிர்வாகிச்சு கூட்டம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூட்டினேன். ஆனால் திண்டுவனை அடுத்த தைலாபுரத்தில் யாருமே வரல. ஆனால் அதில் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தவங்க சமூக நீதி பேரவை, வழக்கறிஞர் பிரிவுகள், மற்றபடி வந்து வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவங்க தான். எனக்கு இப்போ தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி வந்து இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ நான் எதற்காக தலைவராக இருக்கணும்னு சொல்லி போட்டு நான் தான் தலைவர், அவரை வந்து செயல் தலைவர் சொல்லி போட்டு நான் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் எதற்காக தலைவர், நான் என்ன தவறு செய்தேன், பதவியை விட்டு எதற்காக நீக்கினேன்னு சொல்லி போட்டு அவர் தருமபுரியில் வேதனையோடு பேசுகிறாரு. அந்த வேதனையான பேச்சு சம்பந்தப்பட்ட வகையில் அதுக்கு நான் பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழலாக நான் இருக்கிறேன். அதாவது வந்து நான் என்ன குற்றம் செய்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர் செய்த குற்றத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொன்றா அடுக்கிறார். அதாவது சத்தியத்தையும் மீறி அவர் வந்து கேபினட் அமைச்சராக அவரை போட்டது என்னுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மற்றபடி வந்து பாண்டி பொதுக்குழுவில் எனக்கு முன்னாலே அவமரியாதையை நடந்து கொண்டார். மற்றபடி மேடை நாகரிகம் தெரியாமல் என் முன்னால் காலாட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார். மற்றபடி அங்கு வந்து என்னை பாருங்கள் சொல்லி போட்டு பனையூரில் வந்து அலுவலகத்தை திறந்து எனக்கு முன்னாலே சொன்னார். செல் நம்பரையும் என் முன்னாலே கொடுத்தார். இதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம்? நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? ஏன்னா அழகான ஆளுயர கண்ணாடியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விளக்கமாக இன்னைக்கு ராமதாஸ் கேட்குறார். அத்தோட வந்து 45 ஆண்டுகளாக கடமை கண்ணியம், அண்ணா சொன்னதை போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்சியை வளர்த்துட்டு இருந்தேன். ஒரே நொடியில் உடைத்து சிதைத்து விட்டார். ஏன்னா அதே நேரத்தில் கடவுள் என்று சொல்வீர்கள், பொங்கல் நேரத்தில் முகுந்தன் சமரசத்தை குடும்பத்தோடு அமர்ந்து பேசின வகையில் சரஸ்வதி அம்மா வந்து உனது மகள் 2வது மகளை இப்படி போட்டிருந்தால் சம்மதம் தெரிவித்திருப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரோஷத்தனமாக அவங்க கேட்டு அன்புமணி அம்மா கேட்டிருப்பா, சரஸ்வதி அம்மா கேட்டிருப்பாங்க போல இருக்கு. உடனே அங்கிருந்த பாட்டிலை தூக்கி விசிறி அடிக்கிறார் அன்புமணி அம்மா மேலே. நல்ல வேளை அந்த பாட்டில் வந்து சுவற்றில் பட்டு சிதறியது. ஏன்னா என் மனைவியான அன்புமணி அம்மாவான சரஸ்வதி அம்மாவில் படவில்லை. இப்படிலாம் நடந்திருக்கு. சரியான கூத்து. பாட்டிலை தூக்கி அன்புமணி அம்மாவென்றும் பாராமல் தூக்கி அரிச்சிருக்கிறார். இதுவும் ராமதாஸ் தான் சொல்கிறார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவர் பேசுகிறாரு, அவரை உட்காருன்னு போட்டு இவரே சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு கிடையாதுன்னு போட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழலாக அந்த இடத்துல வருது இல்லையா அப்படின்னு போட்டு சொன்னார். அதே நேரத்தில் என்னிடம் நானும் மருமகளை அழைத்து பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து எனக்கு ஏற்பட்டது. நான் வந்து குறிப்பிட்ட ஹோட்டலில் போய் தங்கி இருப்பேன். அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் தங்கி இருப்பதை அறிந்து கொண்டு இதான் தக்க நேரம் சொல்லி போட்டு தலைவர் பொறுப்பை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி போட்டு சௌமியா வந்து என்னை பார்த்த வகையில் என்னம்மா ஒரு மாத இடைவெளியோடு இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அதன் அடிப்படையில் ஜிகே மணியை நான்
விலக்கி விட்டு அன்புமணியை நான் போட்டேன். ஏன்னா அதே நேரத்தில் தமிழ் குமரனுக்கு தடையாக இருந்தவர் காடுவெட்டி குருவை கீழ்த்தரமாக நடத்தியவர் அன்புமணி சொல்லிட்டு அதுக்கும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் வந்திருக்கு. அதாவது வந்து ஜி.கே. மணியினுடைய பையன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நாங்கள் நியமனம் சம்மந்தப்பட்டது போனோம். போகக்கூடிய சமயத்தில் வாசல்படி நிற்க வைத்து தாண்ட விடவில்லை. கடிதத்தை கொடுத்தோன்னா அந்த கடிதத்தை துண்டு துண்டாக கிழித்து எறிந்தார் அன்புமணி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 7 மணிக்கு எழுந்தவுடன் அன்புமணி எனக்கு ஃபோன் செய்து அந்த பொதுக்குழுவுக்கு நீ வரக்கூடாது சொல்லிட்டு தமிழ் குமரனாக என்னை சென்றார். தமிழ் குமரனும் ஒரு வகையில் இங்கே பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னை கண்ணீர் சிந்தி அவமானப்படுத்தியவர். அத்தோடு நான் அதுக்கு பின்னால் நான் 2 மாதம் கழித்து அந்த பதவி நான் ராஜினாமா செஞ்சுட்டேன். அதுக்கு பின்னால் தான் வந்து முகுந்தனுக்கு அது நடந்தது. இப்போ முகுந்தனை வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அவருடைய பேரன். அவர் என்ன சொல்லி ராஜினாமா பண்ணுறார் அப்படின்னா, அதாவது வந்து பாட்டாளி இளைஞர் சங்க தலைவராக 28/12/2024 நான் நியமிக்கப்பட்டேன். சொந்த காரணங்களுக்காக அந்த பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன். என்றென்றும் எனது தெய்வம் ராமதாஸ் என எங்களின் எதிர்காலம் அன்புமணி சொல்லிவிட்டு அவர் விலகிடுறார். இளைஞர் தலைவர் பதவியில் முகுந்தன் திடீர் விலகல் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு வந்தாச்சு, ஒரு தகவல். அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கின்ற சமயத்தில் பாஜக அப்படிங்கிறது இன்னைக்கு துண்டு துண்டாக தெரிஞ்சு போச்சு. மகாராஷ்டிராவில் எவ்வாறு சிட்டேக்களை உருவாக்கி கட்சிகளை உடைத்து அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தார்களோ அதே போல பாமகவை அன்புமணி மூலமாக உடைக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு, அதாவது பாஜகவோடு கூட்டணி வைங்க, இல்லைன்னா எனக்கு கொல்லி வச்சிருன்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். அது வந்து ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து நான் செத்து பிழைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிரூபிக்கிறத நீச்சல் அடித்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த படத்தையும் வெளியிட்டு என்ன தான் வந்து செத்து பிழைத்தவன் சொல்லிவிட்டு அதையும் இன்னைக்கு உலகத்துக்கு காட்டியிருக்கிறார். பொதுவாக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவை நம்பி போகக்கூடிய சமயத்தில் அந்த கட்சி துண்டு துண்டாக உடையும் அப்படிங்கிறதுக்கு சரத்குமாரோடைய அந்த மக்கள், அந்த கட்சி சரத்குமார் இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியல. அது மாதிரி நிறைய கட்சிகள், வட இந்தியாவில் ஏகப்பட்ட கட்சிகள். அடுத்ததாக ஒரு புதுசாக அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துக்கு பாமக அப்படிங்கிறது இன்னைக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பாஜகவினுடைய ஒரு உள்ளீடு ஃபுல்லாக இல்லாவிட்டாலுமே கூட பாமக கூட்டணி அப்படிங்கிற அளவில் தந்தையும் மகனும் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள்? அப்போ வந்து இது கட்சி அல்ல, குடும்பம். ஒரே வார்த்தை, பாமக என்பது ஒரு குடும்பம், ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம், அவ்வளோதான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட தொண்டர்களுக்கான ஒரு கட்சின்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ராமதாஸுடைய அறிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதே நேரத்தில் அன்புமணி ஆதரவு 25 மாவட்ட செயலாளர்களை வந்து நீக்கிறதுக்கு இன்னைக்கு ராமதாஸ் வந்து அதிரடி முடிவு எடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ சமாதானம் செய்தும் ஜி.கே. மணியால் சமாதானப்படுத்த முடியவில்லை அன்புமணி ராமதாஸையும். அந்த தகவலையும் பார்க்கக்கூடிய சமயத்தில் வருங்காலங்களில் பாமக கட்டாயமாக உடைந்து சிதறும். அதற்கு பாஜக ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கும் என்பதுதான் இப்போதைய தகவலாக இருக்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.